गाइस எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் தான் இருக்கோம். சேலத்துலேருந்து ஏற்காடு தாங்க வந்திருக்கோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே காமிக்கிற பாருங்க. நம்ம இனிமேல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நான் போ பைக்கில் போ அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், நம்ம அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 20 ஏர்பின் பென்ஸ் இருக்குதுங்க நம்ம ஏற்காட்டில். சரி, அப்படியே க்ளவுஸ் போட்டுக்கலாம். சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட், தீரன் சின்னமலை வளைவுன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க அப்படியே கிளம்பலாம். இது வந்து ஃபஸ்ட்டுங்க தீரன் சின்னமலை வளைவுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஏர்பின் பெண்ட். சூப்பராக இருக்குங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்பின் பென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 20 ஏர்பின் பென்ஸ் இருக்குதுங்க ஏற்காட்டில். போகிற இடம் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனாக இருக்குது. மெதுவாக போய்க்கலாம், ஃபாரஸ்ட்டில் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடு வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குங்க. காருக்கு வசூலிக்கிறாங்க, காருக்கு மட்டும் வாங்குறாங்க. மலையேறியின் அரசன் சேர்வையாயின் ஏற்காடுன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே மலையில் ஏறும்போது மட்டும் அதே மாதிரி பார்த்து நிதானமாக போய்க்குவாங்க. சில வருவாங்க ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க, அப்படிலாம் வேணாம். அப்படி மட்டும் வராதிங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா வாகனத்தெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க, பிடிச்சி எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே போகலாம் வாங்க. இந்த வளைவுலலாம் யாரும் நடிச்சுட்டே போங்க, ஏன்னா சடனாக வந்துட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க. காலையில் மலையார ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எல்லாம் வாக்கிங் ஜாகிங்கில் போயிட்டு வராங்க. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இடத்துலலாம் வந்தீங்கன்னா குப்பையெல்லாம் எதுவும் போடாதீங்க. ஏன்னா எல்லாமே அனிமல்ஸ் இருக்கிறது, அது சாப்பிட்டுச்சுன்னா இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க பிளாஸ்டிக் எல்லாம். அதனால் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏதோ குப்பை டஸ்ட்பின் அந்த மாதிரி இடத்துல பார்த்து போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. யாருமே ஹெல்மெட்டே போடுறது இல்லைங்க. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்மெட் தாங்க எந்த எப்படி சொல்லுது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட அதை காப்பாற்றுறது ஹெல்மெட் தான். ஏன்னா தலையை முக்கியம் இல்லைங்களா? ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு பிற உயிர் காப்பீடு போட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆம்புலன்ஸ் வழி விட்டு இன்னொரு உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதாக போகிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் பண்ணுறது மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிட்றேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் வாங்க நான் அப்படியே மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். காலையிலே வந்திருக்கலாம், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க.
தெரிஞ்சு கிளியூர் ஃபால்ஸ்லாம் நல்லா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. பிரிட்ஜு பக்கம் வந்துட்டோங்க. பிரிட்ஜிட்டு போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள், வியூ காமிக்கிறேன். இதுதாங்க அந்த பிரிட்ஜு. இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் வியூவு. நான் போன டைம் இங்கே தாங்க வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் எடுத்துகிட்டு போனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க வியூ. இதே சம்டைம் நம்ம ஸ்னோ வர டைம்லாம் வந்திருந்தோன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்னோவாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10-11 o'clock பக்கம் ஆக போகுதுங்க. அதனால் இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் க்ரீனிச்சாக ஃபுல்லாக க்ரீனிச்சாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதோட ஆழம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 40 அடி கீழே இருக்குங்க. போன டைம் இந்த பிரிட்ஜில் தான் வந்துட்டு நம்ம வீடியோஸில் எடுத்துகிட்டு போனோம். சரி வாங்க, அப்படியே நான் முன்னாடி போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து 16வது ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வடிவு, மகாகவி பாரதியார். தெரியுதுங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கண்ணை மேலே தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகிறாங்க. பட் ஆனால் அது ஹெல்மெட் போடல. யார் வரதாவே பைக்கில் ஏற்றிங்கனாவே ஹெல்மெட் போடுங்க ஃபஸ்ட்டு. இங்கே ஃபைனலாக நம்ம ஏற்காடு வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஒரு 900 மீட்டர் கூட தாங்க இருக்கும். ஏற்காடு மேலே வந்துட்டோம். இருந்தே கூட்டமாக இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஏற்காடு சாக்லேட் பிளேஸ், ஃபேக்ட்ரி, அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அங்கே எல்லாமே வேணும்னா வாங்கிட்டு போகலாம். ஒயின்லேருந்து சாக்லேட்லேருந்து எல்லாமே கிடைக்குங்க. சண்டேன்றதுனால ஃபுல் டிராஃபிக்காக இருக்குங்க. 10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடமே தெரிய மாட்டேங்குதுங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்குங்க. என்னாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஒரு எக்ஸாஸ்ட் பிடிக்கல. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லேக்குங்க. ஃபோட்டோஸ் போடுறவங்க போகலாம். நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தாங்க போக போகிறோம். வாங்க அப்படியே கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தாங்க போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்களா லெஃப்ட் எடுத்துக்கு போகணும். வாங்க நம்ம பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம் இருக்கும். ஹலோ பாய், சிஸ்டம் வந்து பண்ணுறதுன்னா நம்ம பக்கோட்டா பாயிண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. வாங்க போய்ட்டு உங்களுக்கு நான் வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பலூன் ஓடிக்கிறது, கேம்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஹலோ பாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தான் வந்திருக்கோங்க. அப்படியே காமிக்கிற பாருங்கள். இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர் கூட இருக்குங்க. ஊர் ப்ளஸ் அங்கே ஒரு கோயிலெல்லாம் இருக்குது. அப்படியே ரைட் சைடு பாருங்கள், உங்களுக்கு மேகம்லாம் இருக்குது அப்படியே தெரியும். அங்கே பாருங்கள், அந்த சைடெல்லாம் மேகம் அப்படியே இருக்குது, நல்லா தெரியுது. டைம் ஆனதுனால ஒழுங்காக நமக்கு மேகம் அவ்வளோ ஒன்று இருக்கிறது தெரியல. மார்னிங் டைமே வந்தீங்கன்னா எனக்கு தெரியும் நல்லா மேகம் இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான எல்லா ரிலேட்டடான வீடியோ போடுவேன் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.